அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, சகோதரர் அப்துல் பாசித் புகாரி தொடர்பாக கடந்த சில நாட்களாக சமுதாயத்தில் கடுமையான ஒரு விவாதம் சமூக வலைத்தளங்களை சென்று கொண்டிருப்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதிலும் குறிப்பாக அவர் தொடர்பான ஒரு வீடியோ சமீபத்தில் பலரும் அவரை சூழ்ந்திருக்க, அவருக்கு எதிராக பல குற்றச்சாட்டுகள் அவருக்கு முகத்துக்கு நேராகவே சொல்லும்போது அவர் எதற்கும் பதிலளிக்காமல் மௌனமாக அவருடைய அந்த வீடியோ வந்ததும் கடைசியாக காவல்துறையிடம் ஒப்படைச்சு அவர் வந்து ஒரு வாகனத்தில் கூட்டிகிட்டு போகிற மாதிரி அந்த வீடியோ வந்ததும் அது ஒரு பெரிய ஒரு சமுதாயத்தில் ஒரு பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஏனெனில் இந்த குறிப்பிட்ட அப்துல் பாசித் புகாரி என்பவரை மக்கள் இது நாள் வரை அவரை எப்படி பார்த்தாங்க, அவருடைய தோற்றம், அவருடைய கம்பீரம், அவருடைய பேசும் துணி, இதெல்லாம் மக்கள் பார்த்து பலரும் மக்களுக்கு மத்தியிலே பகிர்ந்து வந்த ஒரு மார்க்க அறிஞர். இன்னைக்கு அவருக்கு எதிராக அவருடைய முகத்துக்கு நேராக வைக்கின்ற இந்த குற்றச்சாட்டுக்கு எந்த விதமான பதிலும் இல்லாமல் அப்படியே ஒரு கூனி குறுகி நிற்கிறாரே, என்ன நடந்திருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட ஒரு பேரதிர்ச்சி. இன்னொரு புறம் இவர் தொடர்பாக வெளிவந்த அந்த குறிப்பிட்ட வீடியோ சம்பந்தமாக இந்த வீடியோ எடுத்தவர்கள் எந்த நோக்கத்திற்காக எடுத்தாங்க, இந்த வீடியோவை அவர்கள் பகிர்வதற்கான பின்னணி காரணம் என்ன, அப்ப யார் ஒருத்தராக இருந்தாலும் அவர் மீது பல காழ்ப்புணர்வு கொண்டவர்கள் இருப்பாங்க. அப்துல் பாசித் புகாரி அவர்களுக்கும் உண்டு. அப்படி பிடிக்காதவர்கள் கெட்ட நோக்கத்துல அவரை மக்கள் மன்றத்துல அசிங்கப்படுத்துறதுக்கும் அவருடைய ஒரு டிக்னிட்டி, அவருடைய கண்ணியத்தை கெடுக்கிறதுக்காகவுமே ஒரு திட்டமிட்டு நடத்தப்பட்ட இந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரியத்தில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக மிக கடுமையான கண்டனங்கள், மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பல உபதேசங்கள் அவர்களுக்கு எதிராக, ஒரு முஸ்லிமினுடைய மானம் புனிதமானது இல்லையா, அதையெல்லாம் இவருக்கு கொஞ்சம் கூட பேணவே இல்லை. அந்த அளவிற்கு அத்துமீறி அவர்களுடைய பயன்படுத்தின வார்த்தைகள் அது எல்லாமே மிக மோசமாக இருந்துச்சு. மார்க்கத்தினுடைய எல்லைகளை எல்லாம் கடந்து இவர்கள் இந்த காரியத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எதிராக மிக கடுமையான கண்டனங்கள் ஒருபுறம் போய்கொண்டிருக்கிறது. இன்னொரு சாரார் என்ன அப்படின்னு கேட்டா, இது மக்களுடைய பொருளாதாரம் ஏமாற்றப்பட்டு இருக்கக்கூடிய நேரத்துல இது மக்கள் மத்தியில இப்படி தெரியப்படுத்துதல் என்பது குற்றம் இல்லை, அதற்காக இது தெரியப்படுத்தப்படுது. மற்றபடி அவருடைய வேறு இந்த தனி விவகாரங்கள் குறித்து இங்க பேசுறது வந்து அது மாதிரி இங்க விவகாரமாக எடுத்துக்கொள்ள முடியாது. இந்த பிரச்சனையை எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னு கேட்டா, மக்களிடமிருந்து பொருளாதாரம் பெற்று இருக்கிறார் என்பது அவர் மீது வரக்கூடிய குற்றச்சாட்டு அப்படின்னும் பொழுது இது 4 பேருக்கு மத்தியில பகிரங்கப்படுத்தப்பட்டாதான் நாளை இது மாதிரியான ஒரு சம்பவத்தில் அவரோ அல்லது இது போன்ற மற்றவர்களோ ஈடுபடாமல் தடுக்க முடியும். அதனால இந்த வீடியோ வெளியிட்டதும் இந்த மாதிரி அவர் குறித்து பகிரங்கப்படுத்துறதும் எந்த விதமான குற்றமும் இல்லை, பிழை இல்லை, மார்க்கத்துடைய வரம்புகள் மீறப்படலை, இதனாலதான் இப்படி செய்யப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நியாயம் கற்பித்தும் இந்த மாதிரியான ஒரு பெரிய விவாதங்கள் போய்கொண்டிருக்கிறது. இதுல வந்து எல்லாரும் அவங்கவுங்க பங்குக்கு பேசும்பொழுது நம்ம பங்குக்கு ஏதோ நம்ம பேசணும் என்பதற்காக நம்ம இந்த வீடியோ பதிவு செய்யலை. உள்ளபடி அல்லாஹுடைய மார்க்கத்தில் நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அதனுடைய விஷயங்கள்ல இப்ப இதை நம்ம எப்படி கையாண்டு கொண்டிருக்கிறோம் என்பதை பற்றி ஒரு சின்ன தெளிவு, அதை சொல்வதற்காகத்தான். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, அப்துல் பாசித் புகாரி என்பவர் மிக சாதாரண ஒரு மனிதராக இருந்தால் இது போன்ற ஒரு பெரிய விமர்சனத்திற்கு அவர் உள்ளாகி இருக்க மாட்டார். அவர் இவ்வளவு பெரிய விமர்சனத்திற்கு உள்ளாகிறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, இவர்கள் மார்க்கத்தை அறிந்து மக்களுக்கு மத்தியில மார்க்கத்தை உபதேசம் செய்யக்கூடியவர்கள். அப்படி மார்க்க உபதேசம் செய்யக்கூடியவர்கள் இது போன்ற ஒரு காரியத்தில் ஈடுபடுகிற பொழுது இன்னும் அவர் தொடர்பான விஷயங்கள் என்னன்றது உறுதியாகல. பணம் பெற்றிருக்கிறார் என்பது உண்மை, ஏன்னா அவருடைய வாக்குமூலமே இருக்கு. நான் தேடிக்கொண்ட ஒரு விவகாரம் அப்படின்னு அவரே வந்து அதுக்கு பின்னால் போட்ட ஒரு ஆடியோ வீடியோ ஃபைலாக வெளியே வந்திருந்தது. நான் தேடிக்கொண்டது, அப்போ பாதிக்கப்பட்டவர்களுக்கு நான் தான் செய்யணும், செய்ய விடாம தடுக்கிறீங்க, ஒரு மூமினை வந்து இப்படி அவனை வந்து குழி தோண்டி புதைக்கிற காரியத்தில் ஈடுபடுறீங்க, அவனுக்கு எதிராக இவ்வளவு பெரிய கெட்ட எண்ணத்தில் செயல்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவர் பேசியிருக்கிறார். அப்ப இவர் வாங்கியிருக்கிறார், அதனால் பிற மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் அவர் பேசுகின்ற அந்த அது வச்சே நமக்கு தெரிந்து கொள்ள முடிகிறது. அப்ப இங்க என்ன கவனிக்கப்படணும் அப்படின்னு கேட்டா, இந்த அளவிற்கு மக்களுக்கு மத்தியிலே மார்க்கத்தை சொன்ன ஒருவர் மார்க்கத்திற்கு முரணாக நடக்கின்ற பொழுது
அதனுடைய மார்க்கம் தடுத்திருக்கக்கூடிய விஷயங்களில் ஒருவர் ஈடுபடுகின்ற பொழுது, அது போன்ற ஒரு பாவத்தை செய்கின்ற பொழுது, அது போன்ற ஒரு குற்றத்தில் ஈடுபடுகின்ற பொழுது, நான் இவரை இப்ப பர்டிகுலரா சொல்லல, பொதுவாக ஒரு பெரிய மார்க்கம் அறிந்த ஒருவர், மக்கள் மன்றத்தில் பல நல்ல உபதேசங்களை எடுத்து சொன்னவர், அவரிடம் இது போன்ற ஒரு மார்க்க மீறல் நடைபெறுகிறது அப்படின்னா இது பெரும் குற்றமாகத்தான் பார்க்கப்படும். எப்படி இவ்வளவு சொன்னீங்களே, சொல்லிட்டு நீங்களே இப்படி செஞ்சிட்டீங்களே, இது இது மனிதனுடைய இயல்பு தானே. ஒருத்தன் எந்த விதமான எத்திக்ஸையும் தன் வாழ்க்கையில கடைபிடிக்காத ஒருத்தன், எந்த ஒரு நன்னடத்தையோ நல்லொழுக்கங்களையோ தன் வாழ்க்கையில் கடைபிடிக்காத ஒருத்தன் ஒரு தப்பு செய்யறதுக்கும், எல்லா மக்களுக்கும் மத்தியில சீர்திருத்தம் செய்து கொண்டு இருக்கிற ஒரு நபர் தப்பு செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? அப்ப அந்த வித்தியாசம் கண்டிப்பாக இவ்வளவு மார்க்க உபதேசம் செய்யக்கூடிய ஒருவரிடம் ஒரு 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 பாதிப்பு ஏற்படுகின்ற பொழுது, மக்களுக்கு இவ்வளவு பாதிப்பு ஏற்படுத்திட்டீங்களே, இவ்வளவு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்திட்டீங்களே அப்படின்னு வரக்கூடிய நேரத்துல அந்த மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கோபத்துல வரக்கூடிய ஒரு உணர்வு வெளிப்படுது பாருங்க. அதுல எதை அல்லாஹ்வுடைய வரம்புகளை மீறி செய்கிறார்களோ அதுக்கு நான் நியாயப்படுத்தலை. ஆனா கோபமே வரக்கூடாது, என்ன நடந்தாலும் அதை ரொம்ப சாஃப்டா தான் அதை எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சில பேர் எதிர்பார்க்குறாங்க. அதுல என்ன நியாயம் இருக்குன்றது தெரியல. நீங்க இப்படி செய்யலாமா அப்படின்றது எல்லா மனிதர்களுக்கும் வரக்கூடிய உணர்வு தான். ஒருத்தன் தப்பு செய்கின்ற பொழுது நாமே அப்படிதான் வகைப்படுத்துறோம். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒருத்தன் நம்மகிட்ட வேலைக்கு சேர்றான், அவன் நம்ம கிட்ட ஒரு துரோகத்துல ஈடுபடுறான், அவனையும் 10 வருஷமா நம்ம கிட்ட ஒருத்தன் வேலை செஞ்சிருக்கிறான், அவன் நமக்கு ஒரு துரோகம் செய்யறான், ரெண்டு பேருமே நம்ம ஒரே தட்டுல வைக்க மாட்டோம். எவ்வளவு உன்னை நம்பிக்கையா என் புள்ள மாதிரி என் குடும்பத்துல ஒருத்தனா என்னோட எல்லா நல்லது கெட்டதுலயும் உன்னை பங்கெடுக்க வச்சனே, இப்படி எனக்கு நீ துரோகம் பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட காலம் தன்னோடு இருந்து அவர் மீது அதிக நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய ஒருவன் இப்படி செய்கின்ற பொழுது எப்படி கோபம் வருமோ அப்படித்தான் மார்க்கத்தை மக்களுக்கு சொல்லுகின்றவர்கள் மீது பொதுவாக அப்படியான ஒரு நம்பிக்கை என்பது இருக்கும். அப்ப இது ஒரு நம்பிக்கை மோசடியாக மக்கள் பார்வையில பார்க்கப்படும். பணம் மோசடி செய்திருந்தால் அதனுடைய விவகாரம் என்ன நமக்கு தெரியாது. பாதிக்கப்பட்டவர்கள் இது வரைக்கும் உட்கார்ந்து இது மாதிரி எந்த வீடியோவும் அவங்க போடலை. இது எல்லாம் சில அரசல் புரசலாக வந்த விஷயம். இப்போ அந்த ஒரு வீடியோ வடிவில் வெளியே வந்தது, இவ்வளவுதான். அதுக்கு பிறகு அவர் கொடுத்த ஒரு சின்ன ஆடியோ விளக்கம் இது மட்டும் தான் வந்திருக்கு. ஆனாலும் கூட பணம் பெற்றிருக்கிறார், பணம் அது திருப்பி தர வேண்டிய ஒரு விவகாரம் அதுல இருக்கின்ற பொழுது அதுல மக்களுடைய பார்வை உங்க மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தோமே, அந்த நம்பிக்கைக்கு எதிராக நீங்க செயல்பட்டுட்டீங்களே அப்படின்ற அந்த ஆதங்கம், கோபம் என்பது கண்டிப்பாக மக்களுடைய இயல்பான ஒரு தன்மை. அந்த இயல்பை அவர்கள் வெளிப்படுத்துகின்ற பொழுது இந்த இயல்புக்கு எதிராக நாம இருக்கணும், அப்படிதான் நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது எந்த வகையில நியாயம்ன்றது தெரியல. இன்னொன்று, அல்லாஹுடைய பார்வையில் மார்க்கம் அறிந்த ஒருவர் தப்பு செய்யறதுக்கும் மார்க்கம் அறியாத ஒருத்தன் தப்பு செய்யறதுக்குமே அல்லாஹ் வித்தியாசப்படுத்துறான். அல்லாஹ் குர்ஆனில் ஒரு வசனத்துல சொல்லி காட்டுகிறான், ஹல் யஸ்தவில்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாவார்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். அதாவது ஒப்பீடுக்காக அல்லாஹ் சொல்றான். பல ஒப்பீடுகளை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அதுல ஒரு எக்ஸாம்பிளுக்கு அல்லாஹ் சொல்லும் பொழுது ஹல் யஸ்தவில்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், அறியாதவனும் அறிந்தவனும் சமமாக முடியுமான்னு கேட்கிறான். அப்ப அறிந்தவர்களுக்கு என்று அல்லாஹ் ஒரு உயர்வை கொடுத்திருக்கக்கூடிய நேரத்துல அறிந்த நிலையில் உள்ள ஒரு அறிஞர், அவரிடத்தில் அவர் அறிந்து கொண்டே செய்கின்ற பிழை இருக்குல்ல, தப்பு இருக்குல்ல, மார்க்க வரம்பை மீறுகின்ற ஒரு காரியத்தில் அவர் ஈடுபடுகின்ற பொழுது, பொதுவாக சொல்றேன், அது அல்லாஹுடைய பார்வையில பெரும் குற்றமாகத்தான் அல்லாஹ் பார்க்கிறான். வேதக்காரர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிக்கிற பொழுது இஸ்ரவேலர்கள் இருந்தாங்கல்ல, அந்த இஸ்ரவேலர்களை குறித்து அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வசனத்துல பேசுறான். சூரா பக்ராவுடைய 44வது வசனத்துல. அந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான் அப்படின்னு கேட்டா, அவர்கள் மார்க்க அறிஞர்களாக இருந்தாங்க, வேதத்தை படிக்கிறவங்களாக இருந்தாங்க, மக்களுக்கு நல்ல உபதேசம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. அப்ப இந்த ஹாஃப் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டி. அதுக்கு பின்னாடி அல்லாஹ் அவங்களை வெறுக்கிறதுக்கான காரணம் அல்லாஹ் அதுக்கு பின்னாடி சொல்றான். என்ன சொல்றான்னா, அத்தஅமுரூன அன்னாஸ பில் பிர்ரி வ தன்ஸௌன அன்ஃபுஸக்கும் வ அன்தும் தத்லூனல் கிதாப், வேதத்தை படித்துக்கொண்டே உங்களை மறந்துவிட்டு மக்களுக்கு நீங்கள் நன்மையை ஏவுகிறீர்களா, நீங்க அதை சிந்திக்க வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்கிறான். இது அல்லாஹுக்கு ஒரு வெறுப்பான ஒரு செயலாக இருக்கு. வேதம் படித்த அறிஞர்களாக இருக்கிறாங்க, மக்களுக்கு நல்ல உபதேசம் செய்கிறாங்க, அது வரைக்கும் நமக்கு படைத்தவனால் சொல்லி தரப்பட்ட அந்த வழிமுறை கடைபிடிக்கப்படுகிறது. ஆனா அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டா, தன்னை மறந்து அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். தான் அதை கடைபிடிக்காமல் மக்களுக்கு என்ன உபதேசம் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கோ அதை ஊருக்கு சொல்லிட்டு தன்னளவில் அவங்க கடைபிடிக்கல. அப்ப இது ஊருக்கு உபதேசம் என்பதை அல்லாஹ் ஒரு காலத்திலும் ஏத்துக்க மாட்டான்.
அப்போ மார்க்கம் அறிந்திருக்கக்கூடிய ஒருவரை அல்லாஹ் எப்படி வகைப்படுத்துறான் அப்படின்னா, அதுக்கு என்ன தகுதி உங்களுக்கு இருக்கு அப்படின்னு அல்லாஹ் கேட்குறான். இது தகுதிக்குரிய செயலா? நீங்க மார்க்கம் படிக்கிறீங்க, வேதத்தை நீங்களே வாசிக்கிறீங்க, அதை போய் அடுத்தவர்களுக்கு சொல்லும்போது உங்களை நீங்க கவனிக்க மாட்டீங்களா? அப்போ இது அல்லாஹ் வெறுக்கின்ற ஒரு செயலா தானே இருக்கு. ஒருத்தன் உபதேசமே செய்யாம இருக்கிறான், அவனுக்கு ஒண்ணுமே தெரியல, மார்க்கம் பத்தி ஒண்ணுமே தெரியாது, ஒன்றும் உபதேசம் செய்யாம இருக்கிறான் பாருங்க, இவனை விட யார் மிக மோசமானவராக அல்லாஹ்வுடைய பார்வையில பார்க்கப்படுகிறார் அப்படின்னு கேட்டா, மார்க்கம் தெரிந்து அடுத்தவர்களுக்கும் அதை ஏவி ஆனா தான் தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்காமல் இருந்தால் இந்த செயல் அல்லாஹ்வுடைய பார்வையிலேயே ஒரு குற்றமாகத்தான் இருக்கிறது. இந்த மாதிரியான எச்சரிக்கைகள் மார்க்கத்தில் நமக்கு சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அதிக நம்பிக்கை வைத்திருக்கக்கூடியவர்களிடம் மக்கள் அதிகமான நம்பிக்கை எதிர்பார்ப்பார்கள். இந்த விவகாரத்துல இன்னும் சில பேர் வந்து அவருக்காக பொருளாதார உதவி செய்யறதுக்கெல்லாம் நாங்கள் தயாராக இருக்கிறோம், நீங்க உங்களுடைய ஒரு வங்கி கணக்கை மட்டும் நீங்க உருவாக்கினா போதும், நாங்கள் கொண்டு வந்து கொட்டிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பல பேர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இது வந்து எந்த அளவுக்கு சரியான செயல் என்பது தெரியல. அவருடைய பொருளாதார இழப்பு என்பது ஏதோ திடீர்னு ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டு அவருடைய சொத்துக்களை இழந்த அது மாதிரியான ஒரு பாதிப்பு அல்ல. பல மாநிலங்களில் முஸ்லிம் செல்வந்தர்கள் குறிவைக்கப்பட்டு அவர்களுடைய சொத்துக்கள் எல்லாம் புல்டோசரால் இடிக்கப்பட்டு அவர்கள் தெருவில் வந்து நிற்கக்கூடிய அது போன்ற பாதிப்பு அல்ல. டெல்லியிலே ஏற்பட்ட ஒரு தீ விபத்தில் முஸ்லிம்கள் பக்கத்தில் உள்ள கடை வியாபாரிகள் அவங்களுடைய மெத்தைகளை கொண்டு வந்து போட்டு மேலிருந்து உயிர் பிழைப்பதற்காக கீழே விழுகின்றவர்களை அவர்கள் தாங்கி பிடித்து அந்த மெத்தையின் மூலமாக தாங்கி பிடித்து பல லட்சக்கணக்கான ரூபாய்கள் இழப்புக்குரியவர்களாக அவர்கள் ஆகின்ற பொழுது அதை ஈடு செய்வதற்காக பலர் முன் வந்தார்களே, அது மாதிரியான இழப்புகள் கிடையாது. இவர் சந்தித்திருக்கக்கூடிய இழப்பு என்பது இவர் தேடிக்கொண்டது. இவர் ஒரு கணக்கு போட்டு சில வியாபாரம் செய்திருக்கலாம், அல்லது கடன் பெற்றிருக்கலாம், அல்லது அது வியாபாரமாக பங்குகளாக என்ன மாதிரியான அக்ரிமெண்ட்ல அது நடந்ததுன்றது தெரியல. ஆனால் நீங்கள் அவர் மேலே இருக்கிற ஒரு நல்ல அபிப்பிராயத்தில் நீங்கள் கணக்கு அக்கௌண்ட் மட்டும் நீங்கள் வெளியிட்டா போதும், நாங்கள் அள்ளி கொட்டுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்றீங்களே, அள்ளி கொட்டுறதுக்கு அவர் உங்ககிட்ட கேட்டாரா? அவர் வந்து வெளியில் வந்து இன்னும் பேசவே இல்லையே. இந்த பிரச்சனை இதற்கு முன்பே வந்து இதே சமுதாயத்தில் மக்களால் அறியப்பட்ட ஒரு மார்க்க அறிஞர் அவர் வந்து அவர் தன்னுடைய முகநூல் பக்கத்தில் போட்டாரு. முகநூல் பக்கத்தில் எடுத்து போடக்கூடிய நேரத்தில் இவ்வளோ வெளிப்படையாக இவருடைய பெயர் அப்துல் பாசித் புகாரி என்று போட்டார். இவர் வந்து பல பேர்கிட்ட பணம் பெற்றிருக்கிறார், பணம் பெற்றவர்களுக்கு பணம் திருப்பி தராம அவர் இந்த மாதிரியான ஒரு முறைகேடில் ஈடுபட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி போட்டாரு. அப்ப இதற்கு முன்பு வருகிற பொழுதே இதற்கு அவர் வந்து தகுந்த விளக்கம் கொடுத்துருக்கலாமே, ஏன் அவர் அமைதியாக இருந்தார்? யாரோ ஒரு தெரியாதவங்க செஞ்சிருந்தா கூட பரவாயில்ல, அந்த முகநூல் பக்கத்தில் வெளியிட்டிருந்தவர் வந்து தாருல் ஹுதாவுடைய அந்த நிறுவனராக இருக்கக்கூடியவர். அவர் போட்ட அந்த பதிவுக்கே அவர் எதுவுமே ரியாக்ட் பண்ணவே இல்லையே. இப்போ இந்த வீடியோ வந்த பிறகுதான் ஒரு ஆடியோ வடிவில் ஒரு செய்தி வெளியே அவர் பேசியிருக்காரே தவிர, அவருக்கு பணம் தேவை இருக்கு அல்லது இந்த அவர் தான் சந்திச்சிருக்கக்கூடிய இந்த நஷ்டத்திற்கு என்ன காரணம், எப்படி பணம் பெற்றார், என்ன அடிப்படையில் பெற்றார், எப்படி அது இழப்பானது அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்த விளக்கமும் கொடுக்கல. அவர் விளக்கம் கொடுக்காமலேயே நீங்க ஓப்பன் பண்ணா போதும் நாங்க எல்லாம் கொண்டு வந்து தரோம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற மக்களையும் வந்து பணத்தை தயார் பண்ணி வச்சுக்கோங்க, நம்ம அவர் எப்போ கேட்குறாரோ கேட்ட உடனே கொடுக்கணும் அப்படின்ட்டு நீங்க ஆயத்தமாகறீங்க அப்படின்னா இது ஒரு இறை நம்பிக்கையாளருக்கு நாங்கள் செய்கின்ற பெரிய உபகாரம் அப்படின்னு நீங்க காட்ட வரீங்களா? அல்லது என்ன வேணாலும் செய்யலாம், மக்கள்கிட்ட எப்படி வேணாலும் நடந்துக்கலாம், அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு பெரிய உயர்வான அந்தஸ்து இருக்கு பாருங்க, அந்த அந்தஸ்து மட்டும் இருந்தா போதும், மக்கள் கிட்ட இந்த அளவுக்கு ஒரு பிரபலியம் இருந்தா போதும். அதுக்கு பிறகும் சரி, அவங்க கேட்டா நாங்க எல்லாத்தையும் கொடுத்துருவோம், எல்லாத்தையும் சரி செஞ்சுடுவோம், அது சரியாக நடந்ததா, அது எப்படி நடந்தது, அதை பற்றிலாம் நாங்கள் தெரிஞ்சுக்க எங்களுக்கு எந்த விதமான அவசியமும் இல்லை, கேட்டாரோ நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்ட்டு இது ஒரு புது வாசலை திறந்து வைப்பதற்கான ஒரு வழி மாதிரி தெரிகிறது. இப்படியெல்லாம் அவசரப்படாதீங்க, உணர்ச்சி வசப்படுற அளவுக்குள்ள விவகாரமாக இதை எடுத்துக்கொள்ளாதீர்கள். உண்மையில் என்ன நடந்ததுன்றதை அவர் விளக்கம் கொடுக்கட்டும். அந்த விளக்கத்திற்கு பிறகு உங்கள் மனசாட்சிப்படி நீங்கள் இதை செய்வதை அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறக்கூடிய காரியம் என்று நீங்கள் நம்புவீர்கள் என்று சொன்னால் அப்புறம் செய்யுங்க, அதுல பிரச்சனை இல்லை. என்னன்னே சொல்றதுக்கு முன்னாடி பலரும் நீங்க அக்கௌண்ட் மட்டும் ஓப்பன் பண்ணுங்க, நான் இப்பவே என்னுடைய இவ்வளவு பணத்தை தரேன், இன்னும் சில பேர் வந்து உங்களுக்கு பணம் கொடுத்தவர்களே 60-70% வந்து அவங்க தள்ளுபடி செய்யறேன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க, அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வை புகழ்ந்து இதெல்லாம் போட்டு கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் யாரு பணம் கொடுத்தாங்க? பணம் கொடுத்தவங்க வந்து யாரும் பேசவே இல்லை. அவங்களுக்கு நீங்க யாரு ரெப்ரசன்டேட்டிவா வந்துட்டு முகநூல்லையும் சமூக வலைத்தளங்களிலும் நீங்க வந்து இவ்வளவு வக்காலத்து வாங்குறீங்க? இதுவும் வந்து ஒரு நபரை வந்து இன்னும் தவறான ஒரு பாதைக்கு இழுத்துட்டு போற மாதிரியான ஒரு நிலைக்கு கொண்டு சென்று விடக்கூடாது. அதை கவனத்தில் கொள்ளுங்க. மற்றபடி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்
நம்ம செய்கின்ற செயல்கள் சின்னதோ பெரியதோ அது அல்லாஹுடைய திருப்தியை பெறுகின்ற அளவில் இன்று அல்ல என்றும் நம்முடைய இறுதி மூச்சு வரையிலும் அது போன்ற நிலையிலே நாம் நீடித்திருக்க வேண்டும். நம்முடைய வெளிப்புறமாக மக்கள் மதிப்பீடு செய்கின்ற மதிப்பீடு என்பது நாளை மறுமையில் வெற்றியை தராது. அதை தாண்டி அது எவ்வளவு உள தூய்மையோடு இருந்தது, உள்ளச்சத்தோடு இருந்தது என்பதை அல்லாஹ் மட்டுமே அறிந்தவனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு அல்லாஹுடைய திருப்தியை நாடி நாம் இந்த உலகத்தில் அமல் செய்யக்கூடிய மக்களாக, எந்த விதமான உலக விளம்பரத்திற்காகவோ எந்த விதமான உலகத்தினுடைய புகழ்ச்சிக்காகவோ அல்லாமல் அல்லாஹுடைய திருப்திக்காக மட்டுமே செயல்படுகின்றவர்களாக, அதிலும் குறிப்பாக பேசுவது என்பது ரொம்ப எளிதானது, அதை இது போன்ற வீடியோக்களாக பதிவு செய்வது என்பதும் எளிதானது. அதை தாண்டி நம் வாழ்க்கையில் கடைபிடிப்பது என்பதுதான் மிக கடினமானது. அந்த கடினமான அல்லாஹுடைய திருப்தியை பெறுகின்ற அந்த நற்காரியங்களுக்கு நாம் முயற்சி செய்வோம். எதை கடினமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு இந்த சமுதாயத்திற்கு ஆக்கி வைத்திருக்கிறானோ சொல்லிட்டு எவ்வளவு வேணாலும் போயிடலாம். வாழ்க்கையில கடைபிடித்தல் என்பது அதுதான் அல்லாஹுடைய பெரும் திருப்தியை பெற்று தருகின்ற காரியமாக இருக்கிறது. எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக அதை நாம் சுமந்து கொள்வோம், அல்லாஹுடைய திருப்தியை பெறுவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.